God's chosen place of worship. This message by Brother William Marion Branham was delivered on Saturday night, February 20, 1965, at Parkview Junior High School Arena in Jeffersonville, Indiana, USA. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரங்கம் அவர்களால் 1965 வருடம் பிப்ரவரி மாதம் 20 சனிக்கிழமை இரவில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பார்க்வியூ ஜூனியர் உயர்நிலைப் பள்ளி அரங்கத்தில் அளிக்கப்பட்டது. Now we find out, here notice his shadow again. இப்பொழுது இங்கே நாம் கண்டறிவது மறுபடியுமாக அவருடைய நிழலை கவனிக்கவும். The lamb is to be kept up. ஆட்டுக்குட்டியானது வைக்கப்பட வேண்டி இருந்தது. Now this is down in Exodus 12 if you're marking it down. Exodus 12:3-6. இதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டுமானால் இது யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 3:6 உள்ளது. The lamb must be kept up 4 days to be tried, to see if it's worthy to go to the sacrifice yet. ஆட்டுக்குட்டியானது 4 நாட்களுக்கு வீட்டில் வைக்கப்பட்டு அதை பலியிடுவதற்கு முன்பாக அது தகுதி உள்ளதா என்று இந்த 4 நாட்களில் பரிசோதித்து பார்க்க வேண்டியதா இருந்தது. Must be examined over and over for 4 days to see if there's a blemish on it. அது தெரிந்து கொள்ளப்பட்டு அதில் பழுது ஏதாவது இருக்கின்றதா என்று 4 நாட்களுக்கு வைத்து see if there's any sickness in it, see if there's anything wrong with the lamb. அதில் ஏதாவது சுகவீனம் உள்ளதா, அந்த ஆட்டுக்குட்டியில் ஏதாவது குறையாக உள்ளதா என்று பரிசோதிக்க வேண்டியதா இருந்தது. It must be kept up 4 days. அது 4 நாட்களுக்கு வைக்கப்பட வேண்டியதா இருந்தது. I know somebody might thought that's a little bit killed on the 14th. இப்பொழுது கவனியுங்கள், யாராவது அது என்ன ஏதோ சிறியது தானே என்று ஒரு கால் நினைத்து 14ஆம் தேதியில் கொண்டிருப்பார்கள். But you remember they took the lamb on the 10th day of the month and killed it on the 14th day of the month. See? ஆனால் உங்களுக்கு நினைவிருக்கட்டும், அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அந்த மாத 10ஆம் தேதியில் தேர்ந்தெடுத்து அந்த மாத 14ஆம் தேதியிலே அதை கொன்றார்கள். புரிகின்றதா? Which is kept up for 4 days. அது 4 நாட்களுக்கு வைக்கப்பட வேண்டும். Now, Jesus, God's named lamb, went into Jerusalem and never came out again until after his death, burial and resurrection. இப்பொழுது தேவநாம ஆட்டுக்குட்டியான இயேசுவானவர் எருசலேமுக்குள்ளாக போய் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகமட்டாக வெளியே வரவே இல்லை. He was kept up under critics for 4 days and 4 nights. அவர் குறை கூறுகிறவருக்கு கீழாக 4 பகலும் 4 இரவுமாக வைக்கப்பட்டார். How perfect that lamb was typed. அந்த ஆட்டுக்குட்டியானது எவ்வளவு பரிபூர்ணமான பாவனையாய் இருக்கிறது. Kept up for 4 days. 4 நாட்களுக்கு வைக்கப்பட்டது. That's when Pilate said, I can find no fault in him. அதே பொழுதென்றால் அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று பிலாத்து சொன்னதிலிருந்து Another shadow of him, no bone could be broken in him, which is perfectly. அவரை குறித்த இன்னொரு நிழல், அவரில் ஒரு எலும்பு கூட முறிக்கப்படுவதில்லை. அது அவ்வளவு பரிபூர்ணமாய் நிறைவேறிற்று. When they couldn't killing the sacrifice, they couldn't break a bone. If it was refused. பலியை கொல்லுவதில் அவர்களால் ஒரு எலும்பையும் முறிக்க முடியவில்லை. அப்படி முறிக்கப்படுமானால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. And they already dropped the hammer back to break the bones in the legs of Christ when they said he's already dead. கிறிஸ்துவின் கால்களின் எலும்பை முறிக்கும்படியாய் அவர்கள் சுத்தியலை உரிமையாளர்களாய் வந்து அவர் ஏற்கனவே மரித்து விட்டார் என்றார்கள். They pierced his side and found blood and water. அவருடைய விலாவில் ஈட்டினால் குத்தி இரத்தமும் தண்ணீரும் வர கண்டார்கள். Notice again another great thing here. I won't skip it by because he was represented in the offerings, the meal offering. கவனியுங்கள், மறுபடியுமாக இங்கே இன்னொரு பெரிய காரியம் என்று சொல்லாமல் இருக்க போவதில்லை. ஏனென்றால் பலியில், போஜன பலியில் அவர் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளார். I remember one time they had a school in the Bible called the School of the Prophets. And it was quite a school. எனக்கு நினைவிருக்கிறது, வேதத்தில் ஒரு நேரத்தில் தீர்க்கதரிசியின் பள்ளிக்கூடம் என்ற ஒரு பள்ளி இருந்தது. அது ஒரு பெரிய பள்ளி. And we find out that Elijah went up there to that school one day. ஒரு நாளில் எலியா அந்த பள்ளிக்கு போய் இருந்ததாக நாம் கண்டறிந்தோம். And they said they prayed him to leave, said when you're around here things are too straight. So they wanted him to get away. அவர்கள் அவனிடத்தில் நீங்கள் இங்கே இருக்கின்ற போது காரியங்கள் மிகவும் கடினமாக இருக்கிறது, ஆகவே நீர் போய்விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். And they went out to get him a dinner. And a bunch of the priests went out, or the prophets, to get some peas to make a dinner for him. ஒரு கூட்ட ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் சில பருப்புகளை கொண்டு வந்து அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க வெளியே சென்றிருந்தார்கள்.
And when they did, they gathered a great big apron full of them. அவர்கள் அதை செய்தபோது அவர்கள் மடி நிறைய கொம்மட்டி காய்களை கொண்டு வந்தார்கள். And when they come back, it was wild gourds, which was poison. And they throw them into the pot. அவர்கள் வந்தபோது ஏதோ காட்டு காய்களை கொண்டு வந்தார்கள், அது விஷமாய் இருந்தது. அதை அவர்கள் பானையில் போட்டார்கள். And the pots began to boil. அந்த பானை கொதிக்க ஆரம்பித்தது. And somebody said, "Alas, there's death in the pot. Now we can't even eat." யாரோ ஒருவர் அப்பொழுது பானையிலே சாவு இருக்கிறது, இப்பொழுது எங்களால் சாப்பிட முடியாது என்று சொன்னார்கள். And Elijah said, "Bring me a handful of meal." ஒரு கைப்பிடி நிறைய மாவு கொண்டு வாருங்கள் என்று எலியா சொன்னான். And he took the meal and threw it into the pot and said, "Eat." The pot's healed. அவன் அதை எடுத்து பானையிலே போட்டு சாப்பிடுங்கள், பானையில் சாவு நீக்கப்பட்டது என்று சொன்னான். The meal offering was Christ. அந்த போஜன பலி கிறிஸ்துவே. Every burr had to be set the same, and every little piece of meal had to be ground the same for the meal offering. போஜன பலியில் பங்கெடுக்கும் வஸ்துக்கள் எல்லாம் ஒரே சீராக அரைத்திருக்கப்பட வேண்டும். Showing that he is the healer, he substitutes and takes away death and puts life for the two laws. அவரே சுகமளிக்கிறவர் என்றும் தம்மை பதிலாக நிறுத்தி மரணத்தை அதிலிருந்து நீக்கி இரண்டு பிரமாணங்களை கொண்டு ஜீவனை அதில் அளிக்கிறார் என்பதனை காட்டும்படியாக அப்படி செய்யப்படுகிறது. Hallelujah! Where death is one place, when Christ comes in, life comes in. ஹalleluya! எந்த ஒரு ஸ்தலத்தில் மரணம் இருக்கின்றதோ அங்கே கிறிஸ்து உள்ளே வரும்போது ஜீவன் உள்ளே வருகின்றது. He's the same yesterday, today, and forever. நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறவர் அவரே. And where there was death, there became life, because that Christ was brought in. The meal offering. எங்கே மரணம் இருந்ததோ அங்கே ஜீவன் உண்டானது. ஏனென்றால் போஜன பலியாகிய கிறிஸ்து உள்ளே கொண்டு வரப்பட்டார். What a great lessons that these things would be if we take time to break them out. நாம் அவகாசம் எடுத்துக்கொண்டு இவைகளை பிட்டு ஆராய்ந்து பார்ப்போமானால் என்ன ஒரு பெரிதான பாடமா இவைகள் இருக்கும். Now, notice, not one word of the shadows failed. இப்பொழுது கவனியுங்கள், நிழல்கள் பற்றின வார்த்தையில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. Not one word ever failed of the shadow. Everything typed perfectly. நிழலை பற்றின ஒரு வார்த்தையும் கூட இதுவரை தவறி போகவில்லை. எல்லா காரியமும் பாவனையில் பரிபூர்ணமாய் இருக்கிறது. He's God's chosen place of worship, and God's name is given to him. அவரே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம், தேவனுடைய நாமம் அவருக்குள் கொடுக்கப்பட்டுள்ளது. He is God's place of worship, and God's name is given to him. அவரே தேவனுடைய ஆராதனை ஸ்தலம், தேவனுடைய நாமம் அவருக்கே கொடுக்கப்பட்டுள்ளது. He is the word of God, and he is the name of God. அவரே தேவனுடைய வார்த்தையும் அவரே தேவனுடைய நாமமாய் இருக்கிறார். He's both the word of God and the name of God. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய நாமமும் இரண்டும் அவராயிருக்கிறார். He was the word made flesh. வார்த்தை மாம்சமானதும் அவராயிருக்கிறார். He was the word of God, Lamb of God, name of God, and was God. அவரே தேவனுடைய வார்த்தையும் தேவ ஆட்டுக்குட்டியும் தேவனுடைய நாமமும் அவரே தேவனுமாயிருந்தார். That's what he was. The chosen and only place of worship to God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் தேவனை ஆராதிக்கின்ற ஒரு தலமுமாக அவர்தானே இருந்தார். God refuses any other place besides in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பாக வேறு எந்த ஒரு ஸ்தலத்தையும் தேவன் நிராகரிக்கிறார். You cannot worship him anywhere. உங்களால் வேறு எந்த இடத்திலும் அவரை ஆராதிக்க முடியாது. He said, "In vain they do worship me, teaching for doctrine the commandments of man." மனுஷருடைய கற்பனைகள் உபதேசங்களாய் போதித்து அவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார் என்று அவர் சொல்லியுள்ளார். Today we have creeds, dogmas, and everything. It teaches this is the way and that is the way. இதுதான் மார்க்கம், அதுதான் மார்க்கம் என்று போதிக்கின்ற கொள்கைகளும் கோட்பாடுகளும் மற்றெல்லா காரியங்களும் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. And Jesus said, "I am the way, the truth, and the life, and no man can come to God except by me." நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் வர முடியாது என்று இயேசு சொன்னார். In other words, I am the door to the sheepfold. All without are thieves. வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால் ஆட்டு தொழுவத்திற்கு நானே வாசல், வேறு வழியாய் வருகின்ற யாவரும் திருடர்களாய் இருக்கிறார்கள் என்பதாகும். He is the only approach. அணுகக்கூடிய ஒரே ஒரு வழி அவரே. He's the door, he's the way, the truth, the life. அவரே வாசலாயிருக்கிறார், அவரே வழியும் அவரே சத்தியமும் அவரே ஜீவனுமாயிருக்கிறார். All that there is, the only entrance, the only place, the only worship, the only name. இருக்கின்ற எல்லா காரியமும் ஒரே வழியும் ஒரே ஸ்தலமும் ஒரே ஒரு ஆராதனையும் ஒரே ஒரு நாமமாயிருக்கிறது.
Everything is tied to Jesus Christ. எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கட்டப்பட்டதாக இருக்கிறது. All the Old Testament is tied to him, the New Testament tied to him. எல்லா பழைய ஏற்பாடும் அவரிடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடும் அவரிடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. And the church today is tied to him by the word of his commandment. அவருடைய கற்பனைகளின் வார்த்தையினால் சபையானது அவரிடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. There's not another place or another name or anywhere where God ever promised to meet a man, only in Jesus Christ, his chosen place of worship. அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மட்டுமே அன்றி வேறொரு ஸ்தலமோ அல்லது வேறொரு நாமமோ அல்லது வேறெங்கேயோ ஒரு மனிதனை சந்திப்பதாக தேவன் ஒருபோதும் வாக்களித்தது கிடையாது. Notice, God has promised to meet his worshipers in only this one place. கவனியுங்கள், இந்த ஒரே ஒரு ஸ்தலத்தில் தான் தம்மை ஆராதிப்பவர்கள் சந்திப்பதாக தேவன் வாக்களித்துள்ளார். And that is of his own choosing. Not of our choosing, not of our thinking, but of his thinking, his choosing. அதுவும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டதும் நம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டதல்ல, நம்முடைய சிந்தனையின்படியாய் அல்ல, ஆனால் அவருடைய சிந்தனையின்படியே அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படியே உள்ளது. And it would be the place where he put his name, where he chose. அவருடைய நாமத்தை அவர் தரிப்பிக்கின்ற ஸ்தலமாய் அது இருக்கும். அது அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படியாய் இருக்கும். So we find out that we find where his name was, what he chose, by his own choosing. ஆகவே அவர் எதை தெரிந்து கொண்டாரோ அங்கே அவருடைய நாமத்தையும் நாம் கண்டுபிடிக்க முடியும் என்பதை நாம் கண்டறிந்தோம், அவருடைய சொந்த தெரிந்து கொள்வதினால். Now that we have found the place he put his name, that is in Christ Jesus. இப்பொழுது அவருடைய நாமத்தை அவர் தரிப்பித்தான ஸ்தலத்தையும் அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள். And there is no other place or no other name. Are you satisfied with that? Say amen. வேற எந்த ஒரு ஸ்தலமும் வேற எந்த ஒரு நாமம் இல்லை என்று கண்டறிந்தோம், அதை குறித்து திருப்தித்தானே ஆமென் என்று சொல்லுங்கள். Now the thing of it is, if we find where the place is, இப்பொழுது காரியம் என்னவென்றால் அந்த ஸ்தலம் எங்குள்ளது என்று நாம் கண்டறிந்தபடினால் the worship place is nowhere accepted, only in Christ. கிறிஸ்துவுக்குள் அல்லாமல் வேறெந்த ஸ்தலமும் ஆராதனைக்காக எங்கேயும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. You can repent. You can do that, but you're not worshiping yet. You're asking for pardon. நீங்கள் மனம் திரும்பலாம், நீங்கள் அதை செய்யக்கூடும், ஆனால் நீங்கள் இன்னமும் ஆராதித்துக் கொண்டிருக்கவில்லை, நீங்கள் மன்னிப்பைத்தான் கோருகிறீர்கள். Peter said on the day of Pentecost, when they seen them all speaking with tongues and great signs and wonders taking place, பெந்தேகோஸ்து நாளன்று அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டு பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் சம்பவித்துக் கொண்டிருந்ததை அவர்கள் கண்டபோது they began to laugh. The church did and said, "These men are full of new wine. They act like drunk people." அவர்கள் சிரிக்க ஆரம்பித்து சபை அதை செய்தது. அவர்கள் புதிய திராட்சரசத்தினால் இணைந்திருக்கிறார்கள், அவர்கள் வெறித்தவர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள். Mary, the virgin, all of them was together, 120 of them. கன்னிகையாகிய மரியாளும் மற்றவர்கள் எல்லாரும் ஆக 120 பேர் கூடியிருந்தனர். And they were staggering like drunk men and speaking in tongues and carrying on. அவர்கள் குடித்தவர்களை போன்று தள்ளாடி கொண்டும் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டும் இப்படியா இருந்தார்கள். He said, "These men are full of new wine." இந்த மனிதர்கள் புதிய திராட்சரசத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். But Peter standing up said, "Man and brethren, these men are not full of new wine, for this is just the third hour of the day." ஆனால் பேதுரு எழும்பி நின்று, மனிதர்களே, சகோதரர்களே, இந்த மனிதர்கள் புதிய திராட்சரசத்தினால் நிறைந்திருக்கவில்லை, ஏனென்றால் இன்றைய தினத்தின் 3ஆம் மணி வேளையாயிருக்கிறது. But this is that which is spoke of by the prophet Joel. ஆனால் இதுவோ யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைத்தபடியாயிருக்கிறது. And it shall come to pass in the last days, saith God, I'll pour out my spirit upon all flesh. இதோ கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். Your sons and daughters shall prophesy. Upon my handmaids and maidservant will I pour out of my spirit. உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I'll show signs in the heavens above and on earth, fire, pillars of fire, vapors of smoke. உயர வானத்திலும் பூமியிலும் அக்கினியும் அக்கினி ஸ்தம்பங்களையும் புகை ஸ்தம்பங்களையும் அடையாளங்களையும் காட்டுவேன். It shall come to pass before the great and terrible day of the Lord shall come, that whosoever shall call upon the name of the Lord shall be saved. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்பதே ஆகும் என்றான். When they heard this, they were pricked in their heart and said, "Men and brethren, what can we do?" அவர்கள் இதை கேட்டபொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், மனிதர்களே, சகோதரமார்களே, நாங்கள் என்ன செய்யலாம் என்றார்கள். Peter said, "Repent, every one of you, and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins." பேதுரு அவனை நோக்கி, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். And you shall receive the gift of the Holy Ghost for the promises of all future generations. அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது வரப்போகின்ற எல்லா தலைமுறைகளுக்கும் உள்ளது. Now we find that. Now we want to find how we get into him. இப்பொழுது நாம் அதை கண்டறிந்தோம். இப்பொழுது நாம் எப்படி அவருக்குள்ளாக போக முடியும் என்பதை கண்டறிய வேண்டும். How do we get into this place of worship? இந்த ஆராதனை தலத்திற்குள்ளாக நாம் எப்படி பிரவேசிக்க முடியும்? 1 Corinthians 12 settles it. 1 கொரிந்தியர் 12 அதை தீர்த்து வைக்கிறது. For by one Spirit, ஏனென்றால் நாம் ஒரே ஆவியினால், not by one church, not by one creed, ஒரே சபையினால் என்றல்ல, ஒரே கோட்பாட்டினாலும் அல்ல, not by one pastor, not by one bishop, ஒரே போதகரால் என்றல்ல, ஒரு பேராயரா என்றல்ல, not by one priest, ஒரு ஆசாரியனால் அல்ல, but by one Holy Spirit. We are all baptized into one body, which is the body of Jesus Christ. ஆனால் ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். And subject to every gift that lays in that body. Yes, sir. அந்த சரீரத்தில் உண்டாயிருக்கின்ற ஒவ்வொரு வரத்திற்கும் நாம் பங்காளிகளாக ஆகின்றோம். ஆமையா. No joining, no reciting of creeds, no pumping up, letting down, handshaking of the. சேர்ந்து கொள்வதல்ல, கோட்பாடுகளை திரும்ப திரும்ப சொல்லுவதல்ல, எழுச்சி ஊட்டுவதல்ல, குறைந்து போவதுமல்ல, கை குலுக்குவதல்ல, அல்லது வேறு எந்த காரியமும் அல்ல. But by birth we are baptized into the body of Jesus Christ. Amen. ஆனால் பிறப்பின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். ஆமென். By one Holy Spirit we are all baptized into one body. ஒரே பரிசுத்த ஆவியானவரால் நாம் யாவரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். And what is that body? அந்த சரீரம் என்ன? In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. God and the Word was made flesh and dwelt among us. அந்த வார்த்தை மாமிசமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். How can we be in that body and deny one word of it, or place it off somewhere else that's not even in the body? எப்படி அந்த சரீரத்திற்குள்ளாக இருந்து கொண்டு நம்மால் வார்த்தையை மறுக்க முடியும், அல்லது சரீரத்திலேயே இல்லாததாய் அதை வேறு எங்கேயாவது எப்படி பொருத்த முடியும்? How can we ever do it? நம்மால் அதை எப்படி செய்ய முடியும்? God's chosen place. Notice. கவனியுங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம். And when you are truly baptized into Him, the true evidence is that you believe Him, the Word. நீங்கள் உண்மையாகவே அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற போது உண்மையான அத்தாட்சி என்னவென்றால் நீங்கள் அவரை வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள் என்பதாகும். How can you be a part of Him and then deny? நீங்கள் எப்படி அவரில் ஒரு பாகமாய் இருந்து கொண்டு அவரை மறுக்க முடியும்? How can I deny my hand being my hand? என்னுடைய கரமாய் இருக்கும்போது என்னால் எப்படி என் கரத்தை மறுக்க முடியும்? If I do, there's something mentally wrong with me. அப்படி நான் செய்வேனானால் என்னுடைய மூளையில் ஏதோ கோளாறு இருக்க வேண்டும். And how can I, if there's something mentally wrong with me, deny that's my hand, deny that's my foot? எனக்கு ஏதோ மூளையில் கோளாறு இருக்குமானால் என்னுடைய கரம் அல்லவென்று மறுப்பேன், என்னுடைய கால் அல்லவென்று மறுப்பேன். There's something spiritually wrong with the believer that denies any word that God ever said and promised. தேவன் சொன்ன, வாக்குத்தத்தம் பண்ணின எந்த வார்த்தையும் மறுக்கின்ற ஒரு விசுவாசத்தில் அங்கே ஏதோ ஆவிக்குரிய கோளாறு இருக்கின்றது. There's something spiritually wrong with that so-called believer. விசுவாசி என்று அழைக்கப்படுகின்ற அவரிடம் ஏதோ ஆவிக்குரிய கோளாறு இருக்க வேண்டும். You can't deny one letter of Him because you have become a part of the same. அவரை குறித்த ஒரு சிறு எழுத்தும் கூட உங்களால் மறுக்கப்பட முடியாது, ஏனென்றால் நீங்கள் அதில் ஒரு பாகமாகி விட்டீர்கள். You are part of Him because you're baptized into Him. நீங்கள் அவரில் ஒரு பாகமாக ஆனீர்கள், ஏனென்றால் நீங்கள் அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீர்கள். By the Holy Spirit has brought you into the body of Jesus Christ. அவருடைய சரீரத்திற்குள்ளாக உங்களை கொண்டு வந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீர்கள். What a beautiful thing. என்ன ஒரு அற்புதமான காரியம். God had a certain place to meet. He met Abraham. And there Abraham worshiped. சந்திப்பதற்கென்று தேவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தை உடையவராய் இருக்கிறார். அவர் ஆபிரகாமை சந்தித்தார், அங்கே ஆபிரகாம் அவரை ஆராதித்தார். All down through the Testament. பழைய ஏற்பாட்டின் காலம் முதலாக எல்லாம் அப்படியேதான். And His promised word will be interpreted in you by Him.
அவருடைய வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தையானது உனக்குள்ளாக அவர் மூலமாக வியாக்கியானிக்கப்படும். Did you get that? உங்களுக்கு அது புரிகின்றதா? The word that he promised to fulfill in the day that you're living in. நீங்கள் ஜீவிக்கிற நாட்கள் நிறைவேறும்படியாக அவர் வாக்களிக்கப்பட்ட வார்த்தையானது, you will be a written epistle of God, read of all men. எல்லாராலும் வாசிக்கப்படுகின்றதான தேவனுடைய எழுதப்பட்ட நிருபங்களாய் நீங்கள் இருப்பீர்கள். Not what you claim, but what God does through you will speak out louder than anything you can claim. என்னிடம் உள்ளதென்று நீங்கள் உரிமை பாராட்டுவதல்ல, ஆனால் தேவன் உன் மூலமாக செய்கின்ற காரியங்கள் உங்களால் உரிமை பாராட்டக்கூடியவர்களை காட்டிலும் உரத்த சத்தமாய் பேசும். God said, these signs shall follow them that believe. That speaks through you. தேவன் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று அந்த காரியங்கள் உங்கள் மூலமாக பேசும். He spoke of this age. What would be now? இப்பொழுது எப்படியா இருக்கும் என்று அவர் இந்த காலத்தை குறித்து பேசினார். The believers of this age has to believe this, what he promised today. இந்த காலத்தில் உள்ள விசுவாசிகள் இந்நாட்களுக்கு அவர் என்ன வாக்கு பண்ணியுள்ளாரோ அதை விசுவாசிக்க வேண்டும். Just the same as they had to come into the ark to be saved, go out of Egypt to be saved. ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் பேழைக்குள் நுழைந்து போன்றும் ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறினது போன்றும் அதே விதமாய் உள்ளது. They have to come into Christ to be saved now, into the word message that he's the same yesterday, today and forever. இப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற செய்திக்குள்ளாக வர வேண்டியவளாய் இருக்கிறார்கள். How do you get into it? By baptism. நீங்கள் அதற்குள்ளாக எப்படி போக போகிறீர்கள்? ஞானஸ்நானத்தின் மூலமாக. Baptism of what? Water by the Holy Ghost. எதனாலான ஞானஸ்நானம்? தண்ணீரா? பரிசுத்த ஆவியினால். One spirit, we're all baptized into this one body. ஒரே ஆவியினாலே நாம் யாவரும் இந்த ஒரு சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். And his promised word. அவருடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தை. He will not, you won't have to interpret it. He will interpret it through you. What you are doing, what he promised to do. வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவர் என்ன வாக்களித்துள்ளார் என்பதை அவர் உங்கள் மூலமாக அதை வியாக்கியானிப்பார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். The church that follows him will be so much like him until the people know. அவரை பின்பற்றுகிற சபையானது அவ்வளவாய் அவரை போன்று ஜனங்கள் அதை அறியும்படியாய் இருக்கும். Look at Peter and John when there was question about healing a man at the gate called Beautiful. அலங்கார வாசலில் சுத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து பேதுருவையும் யோவானையும் அவர்கள் விசாரித்த போது அவர்களை கவனியுங்கள். They said they perceived, those priests did, that they were both ignorant and unlearned men. அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதுமொழிகள் என்றும் அந்த ஆசாரியர்கள் அறிந்திருந்தார்கள். But they take notice that they had been with Jesus. ஆனால் அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று கண்டு கொண்டார்கள். Because what? They were doing the things that he did. எக்காரணத்தை கொண்டு அவர் செய்த கிரியைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தபடியினால். It must be about the Father's business. And today it must be the same. பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் அவர் இருக்க வேண்டும். இன்றைக்கும் அது அதே விதமாகத்தான் இருக்க வேண்டும். Now remember, he's the same yesterday, today and forever. இப்போ நினைவிருக்கட்டும், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். For God meets you in him, the only place there is. இருக்கின்றதான அந்த ஒரே ஸ்தலத்தில் அவருக்குள் தேவன் உங்களை சந்திக்கிறார். For that is where he has chosen to put his name. In Jesus. ஏனென்றால் அங்கேதான் அவருடைய நாமத்தை தரிப்பிக்க அவர் தெரிந்து கொண்டார். இயேசுவுக்குள்ளாக. Jesus is the name of God. இயேசுதான் தேவனுடைய நாமம். Remember, Father, Son, Holy Ghost is titles to the name Jesus Christ. நினைவிருக்கட்டும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குரிய பட்டப்பெயர்களாக இருக்கிறது. When Matthew said, "Go ye therefore, teach all nations, baptizing them into the name of the Father, of the Son, and of the Holy Ghost." மத்தேயுவில் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா தேசங்களுக்கும் உபதேசித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொன்னபோது, How it's been misinterpreted and say in the name of the Father, name of the Son, name of the Holy Ghost. இன்றைக்கு அது எப்படி தவறாக வியாக்கியானிக்கப்பட்டு பிதாவுடைய நாமத்தினால், குமாரனுடைய நாமத்தினால், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் என்று சொல்லப்படுகிறது. It's not even written. அது எழுதப்படவும் கூடவில்லையே. It's in the name singular of the Father, Son, Holy Ghost. அங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்று ஒருமையாக எழுதி இருக்கிறது. Father's not a name, Son's not a name, Holy Ghost is not a name. It's a title.
பிதா என்பது ஒரு நாமம் அல்ல, குமார் என்பது ஒரு நாமம் அல்ல, பரிசுத்த ஆவி என்பது ஒரு நாமம் அல்ல, அது ஒரு பட்டப்பெயர். 10 days later, Peter stood up and said, "Repent, every one of you, and be baptized in the name of Jesus Christ." 10 நாட்களுக்கு பின்னர் பேதுரு எழும்பி நின்று, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். Then did he do what he told him not to do? He did what he told him to do. அப்படியானால் அவர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவன் செய்தான், அவர் செய்ய வேண்டும் என்று சொன்ன காரியத்தை அவன் செய்தான். The name of the Father, Son, and Holy Ghost is the Lord Jesus Christ. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. Every person in the New Testament was baptized in the name of the Lord Jesus Christ. புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டார்கள். Not one person in the Bible was ever baptized in the titles of Father, Son, Holy Ghost. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற பட்டப்பை ஞானஸ்நானம் பெற்றதாக வேதத்தில் ஒரு மனிதனும் இல்லை. That never did come into existence until the Nicaea Creed was put on at Nicaea, Rome. ரோமா பொருளிலே நியாசா கோட்பாடு கொண்டு வரப்பட்டமாக அது இருந்ததாகவே இல்லை. There was an order of the Catholic Church found vindicated the same thing in the Catechism. அது கத்தோலிக்க சபையின் ஒழுங்குமுறையின்படியாய் அவர்களுடைய போதனையின்படியாய் ரூபகாரப்படுத்தப்பட்டதாய் காணப்பட்டது. I've got it. That's right. Facts of our faith and so forth. அது என்னிடம் இருக்கின்றது, அது உண்மை, எங்களுடைய விசுவாசத்தை பற்றின உண்மைகள் மற்றும் அது போன்றவை. That it absolutely is a Roman Catholic creed. அது முற்றிலுமாக ஒரு ரோமன் கத்தோலிக்க கோட்பாடு. They'll tell you it's not the Bible, but they say they have power to change them words if they wish to because of the Pope. அது வேதத்தில் இல்லை என்றும், ஆனால் வேண்டுமென்றால் அந்த வார்த்தைகளை மாற்றி அமைக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு, போப்பு நிமித்தமாக என்று அவர்கள் சொல்வார்கள். I differ. நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். Jesus Christ is the same yesterday, today, and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். And whosoever shall take one word out of this Bible, said Jesus, or put one word in it, his part will be taken from the book of life. இந்த வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போடுகின்ற அல்லது ஒரு வார்த்தையை கூட்டுகின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுக்கப்பட்டு போம் என்று இயேசு சொன்னார். One word, not a sentence or a paragraph, but a word. ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் அல்ல, அல்லது ஒரு பத்தி அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை. Whosoever shall take one word. ஒரு வார்த்தை எடுத்து போடுகிற எவனொருவனும். In the beginning, God fortified his people with his word. ஆதியிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தையினால் அருணுண்டாக்கினார். One word misconstrued caused every death, every heartache, every sorrow. தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தையானது எல்லா மரணத்திற்கும், எல்லா இருதய அடைப்பிற்கும், எல்லா துக்கத்துக்கும் காரணமாயிருந்தது. Eve, she never broke a sentence, she broke a word. ஏவாள், அவள் ஒரு வாக்கியத்தை உடைக்கவில்லை, அவள் ஒரு வார்த்தையை தான் உடைத்தாள். When Jesus come in the middle of the book, that's the first of the book. இயேசுவானவர் வேதத்தின் மத்திய பாகத்தில் வந்தபோது, இப்போது நான் சொன்னது முதலாவது புத்தகம். When Jesus come in the middle of the book, what did he say? இயேசுவானவர் வேத புத்தகத்தின் மத்திய பாகத்தில் வந்தபோது அவர் என்ன சொன்னார்? It is written that man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. In the last of the book, Revelation, the 22nd chapter, the 18th verse, the very last part of the Bible. கடைசி புத்தகத்தில் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதத்தின் கடைகோடி பகுதியில் Jesus speaks himself, said, I testify that if any man shall take one word out of this book or add one word to it, his part will be taken out of the book of life. இயேசுவானவர் தாமே சொல்லுகிறார், நான் கடைசியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அல்லது எடுத்து போட்டாலும் ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும். Because he's a false prophet and has misconstrued the people. ஏனென்றால் அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக இருந்து அவன் ஜனங்களை தவறாக கொண்டு போனான். And their blood will be accounted to his hand of doing so. அவ்விதமாக செய்வதனால் அவர்களுடைய ரத்தத்திற்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். We must keep that one place of worship that is Jesus Christ the Word, the same yesterday, today, and forever. நாம் அந்த ஒரு ஆராதனை ஸ்தலத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே. Amen. All right. Remember, there's no other meeting place to worship. Not a place. God chose it. நினைவிருக்கட்டும், ஆராதிக்கும்படியாக சந்திக்கக்கூடிய ஸ்தலம் வேறு ஏதும் இல்லை, ஒரு ஸ்தலமும் இல்லை. தேவன் அதை தேர்ந்தெடுத்தார். John, way back yonder
at the tie between the New and Old Testament. யோவான் பழைய புதிய ஏற்பாடுகளுக்கும் இடையே உள்ள கட்டத்தில் காலங்களுக்கு முன்பாக. But listen close now. Notice closely. இப்பொழுது நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். John, that great eagle, come flying from the wilderness one day. அந்த பெரிய கழுகாகி யோவான் ஒரு நாள் வனாந்திரத்திலிருந்து பறந்து வந்து கொண்டு, His great wings spread. He lay down on the bank of the Jordan. அதனுடைய மகத்தான இறக்கைகள் விரிக்கப்பட்டதா யோர்தான் நதிக்கரையில் வந்து இறங்கினது. A great eagle prophet that bridged the way between the Old and New Testament. பழைய புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே உள்ள வழியை ஒரு பெரிய கழுகு தீர்க்கதரிசி இணைத்து வைத்தது. And he called them from right and left. அவர்களை வலது இடது பக்கங்களிலிருந்து அவன் அழைத்தான். He was calling a day of repentance. அவன் ஒரு மனம் திரும்புதலுக்கான நாளை அழைத்தான். Here come the Pharisees and Sadducees out. பரிசேயர் சதுசேயர்களும் அங்கே வெளியே வந்தார்கள். He said, don't begin to say within yourself, we have Abraham to our father, because I tell you, God's able to these stones to our children Abraham. அவர்களிடத்தில் அவன், ஆபிரகாம் எங்களுக்கு பிதா என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள், ஏனென்றால் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவனாலே கூடும் என்றார். Oh my! When he began to throw his gospel out and saying, there stands one among you who you don't know. ஓ என்னே, அவன் தனது சுவிசேஷத்தை அறிவிக்க துவங்கி, உங்கள் மத்தியில் ஒருவர் இருக்கிறார், நீங்கள் அவரை அறியீர்கள். I'm not yet identified him, but I'll know him when he comes. நான் அவரை இன்னும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, ஆனால் அவர் வரும்போது நான் அவரை அறிந்து கொள்வேன். I'm not worthy to loose his shoe, but he'll baptize you with the Holy Ghost and fire. அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் அவர் ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். His hand is in his hand. He'll thoroughly purge his floor, and he'll burn the chaff with unquenchable fire. நூற்றுக்கொடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி பதரையோ அவியாத அக்கினினால் சுட்டெரிப்பார் என்று சொல்லி சென்றார். That great gospel eagle sitting there as he crowed out his great threat. அவன் தன்னுடைய மகத்தான மிரட்டல்களை சத்தமிடுகையில் அந்த மகத்தான பெரிய கழுகானது அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தது. Listen,